ஏன்னா உங்க வார்த்தை ஈட்டிய போல பட்டைக்கு போல இருக்கு. அது ஷார்பன் பண்ணும். ஞானம் உள்ளவனுடைய நாவோ ஔஷதம். பாருங்க, அதான் அந்த ஜீவன். அதை பேச பேச அங்கிருந்து ஔஷதம் உண்டாகும். 13:3 நெக்ஸ்ட் சாப்டர் 33. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். பாருங்க, பிராணனை காக்குவது உங்க நாமம். எதை பத்தி பேசிருக்குன்னா, பிரேயர்ல இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா choose your word by changing your word. உங்க உலகத்தை நீங்க சூஸ் பண்ணனும்னா எதை சேஞ்ச் பண்ணணும்? வார்த்தை. ஏன்னா பிரேயர்ல மெயின் இம்பார்ட்டன்ட் எது? வார்த்தை. அதுக்கு தான் உங்க பேக்ரவுண்ட் இன்னைக்கு காட்டுறேன். உங்க பிரேயர்ல உங்க வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த வார்த்தை தான் பிரேயர்ல இம்பார்ட்டன்ட். வார்த்தை. இப்போ வார்த்தை தான் பிரேயர் பண்ண போறீங்க. வார்த்தை வைத்து தான் பிரேயர் பண்றோம். வார்த்தைக்கு தான் நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல வருகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எவ்வளவு நேரம் ஜெபிச்சீங்க அது முக்கியம் இல்ல. நீங்க எப்படி ஜெபிச்சீங்க? நீல் டவுன் ஜெபிச்சீங்களா இல்ல உபவாசம் ஜெபிச்சீங்களா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நீ எந்த ஸ்டைலாலும் பண்ணலாம். ஆனா நீ பேசுகிற வார்த்தை தான் அவங்க கவனிப்பாங்க. அதே மாதிரி பிசாசு தான் கவனிக்கிறான், வார்த்தை. இப்போ ஜெபத்துல என் வார்த்தை, அதுதான் நான் சொன்னேன். கிச்சடி பிரேயர்னு சொல்லி கொடுத்தேன். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. இப்படி பண்ணா பிசாசு கன்ஃபியூஷன், கடவுளுக்கு கன்ஃபியூஷன், ஜெபிக்கிற அவருக்கா கன்ஃபியூஷன். சில பேரெல்லாம் ரொம்ப சீரியஸா ஐசியூல போய் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அங்க அந்நிய பாஷை ஜெபிப்பாங்க. அது கிடையாதுங்க. அப்போ நீங்க பேசுகிற வார்த்தை பரலோக ராஜ்யத்திற்கும் ராஜ்யமும் கவனிக்குது, தேவ தூதனை கவனிக்கிறார்கள். இங்க பிசாசு லூசிபர் தள்ளப்பட்ட தூதனை கவனிக்கிறான். ஆனா தான் 100% பிரேயர் ஆன்சர் பண்ணுதுன்னா ஜெபத்துல வார்த்தை ரொம்ப முக்கியம். சூஸ் தி வேர்ட், அதுதான் சூஸ் தி லைஃப். அதான் இந்த பேக்ரவுண்ட். இந்த நீதிமொழிகள்ல ரொம்ப அருமையா இருக்கு இல்லைங்களா? அதே இன்னொரு வசனம் 18:19 ப்ரோவர்ப்ஸ், நீதிமொழிகள். இதெல்லாம் நோட் பண்ணி டெய்லி வாசி. 18:19 அது என்ன இருக்கு? அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போலிருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். பாருங்க, சாப்பிட்ட வயிறு நிரம்பும். ஆனா வார்த்தையினால் வயிறு நிரம்புமா? நிரம்பும். சொல்லுகிறது அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். பாருங்க, நிரம்புவது எது? வார்த்தை. உங்களை மரணத்துக்கு கொண்டு போவது எது? வார்த்தை. உங்களை ஜீவனை கொண்டு வருவது எது? வார்த்தை. உங்களை தோல்வியில கொண்டு போக வைக்கிறது வார்த்தை. உங்களை ஜெயிக்க வைப்பதும் வார்த்தை. ஏன்னா அவனவன் வாயின் பலனால், சொல்லுங்க, அவனவன் வயிறு நிரம்பும். 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். 10:20. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கருடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. பாருங்க, இந்த நாவை பத்தி பைபிள் ரொம்ப டீல் பண்ணு. ஏன்னா இந்த வார்த்தையில நீங்க கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா வாழ்க்கை கரெக்ட் ஆகும். இன்னொரு அதே வசனம் பார்ப்போம். 26:20. விறகில்லாமல் நெருப்பு அவியும், போய் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். சண்டை எதுல வருது? கோல் போட்டு. அது எதுல ஆரம்பிக்கிறாங்க? ஆக்ஷன்ல கிடையாது, வேர்ட்ல தான் பேசுறது. இப்போ உங்களுக்கு கோல் போட்டு என்ன சொல்லுவாங்க? சொல்லுவார்கள், பேசுவார்கள்.
இருக்குல்ல, ஞானி இந்த வார்த்தை குறித்து ரொம்ப அற்புதமாக காட்டுறார். இது ஃபுல்லா லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான். இப்ப சண்டை வர வைக்கிறது எதுல வருது? வார்த்தை. சண்டை ஒரு அத்தனை ஃபேமிலி, அத்தனை பேருக்கும் அவங்க எதுல ஆரம்பிப்பாங்கன்னா வார்த்தை. வார்த்தை கண்ட சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டுல சண்டை வரவே வராது. சண்டை ஏன் வருது? காசு இல்ல, அது இல்ல, இது இல்ல. சொல்ற வார்த்தை, பேசுகிற வார்த்தை. அந்த வார்த்தை இல்லைன்னா அங்க என்ன இருக்காது? சண்டை இருக்காது. சண்டைக்கு வேற சண்டைக்குடைய கீ என்ன தெரியுங்களா? அவருக்கு பேசுகிற வார்த்தை. சண்டை போற அத்தனை பேருக்கு உட்கார்ந்து கவுன்சிலிங் கேளுங்க, அவங்க எங்க ஆரம்பிப்பாங்க? வார்த்தை. சண்டை ஆரம்பிக்கிற வார்த்தை. 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11 chapter verse 17. 11:17. தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். அப்படின்னா சரீரத்தையே பிரச்சனை கொண்டு போய் வைக்கிறத அவன் பேசுகிற வார்த்தை. சில வியாதி கூட பேசி பேசிதான் வர வைக்கிறது. வியாதி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்கள எல்லா இடத்துல போய் டிக்ளேர் பண்ணுவாங்க. எனக்கு அந்த வேலை, இந்த வேலை, அது வந்துச்சு அப்படி டிக்ளேர். வியாதி இருக்குது, நீங்க பேசுவே கூடாது. நீங்க போய் அதை சொல்லும் போது அது இன்னும் அதிகமாகும் இல்லைங்களா? இன்னும் அது அதிகமாகும். இன்னொரு வசனம் பார்ப்போம். 16:24. 16:24. இனி சொற்கள் தேன் கொடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமுமாகும். இனிய சொற்கள் தேன் கொடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புக்கெல்லாம். அதனால்தான் நீங்க உங்க கணவர் அப்படி பேசணும், உங்க மனைவி அப்படி பேசணும். பேசும்போது அது தேனு போலவும் மதுரமாய் ஔஷதமாய் இருக்கும். இது எல்லாருக்கும் வச்சிட்டாரு. நாம் பேசுகிற வார்த்தை, நாம் பேசுகிற வார்த்தைக்குள்ள வச்சிட்டாரு. நீங்க சூஸ் பண்ணணும். அதனால்தான் வார்த்தையை சூஸ் பண்ண போறீங்க. ஜபத்துல எதை சூஸ் பண்ணணும்? வார்த்தை. என்ன இருக்குது? 15 chapter verse 4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அதான் சொன்னேன், உங்க கணவர் நீங்க எதை பேசினாலும் அவர் என்ன ஆயிடுவாரு? ஆவி என்ன சொல்றது? ஆவியோ நொறுக்கும். ஒண்ணு இல்லாம பண்ணா நீங்க பேசலாம், அவரை வெற்றி ஆக்கணும்னா நீங்க பேசணும். அதே மாதிரிதான் மனைவியை அவங்களை ஒண்ணு இல்லாம பண்ணணும்னா நீங்க பேசுகிற வார்த்தை. அவங்களை ஜெயிக்க வைக்கிறதும் நீங்க பேசுகிற வார்த்தை. ஏன்னா அந்த அவர்களை ஆவி என்ன பண்ணும்? ஆவியை நொறுக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். கட்டுகிறதும் நொறுக்கிறதும் வார்த்தை இருக்கிறது. அதே அதிகாரத்துல 28 verse 28 வாசித்தா 28 என்ன சொல்லுகிறது? நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். பாருங்க, அவன் தீமையானதே பேசிக் கொண்டிருப்பான். 21:23 வாசிப்போம். 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயை தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் ஆத்துமாவை காக்க.
இல்லைங்களா? எதுல இருந்து உங்களை காக்க முடியும்? எல்லா இடுக்கண்களிலிருந்து காக்க முடியும். எதுல? தன் நாவையும் தன் வாயையும் காக்கிறவர். இது ரெண்டும் நீங்க இத கண்ட்ரோல் ஆயிட்டீங்கன்னா உங்க ஆத்துமாவை காக்க முடியும். அதனால்தான் யோவான் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம். இது எங்க ஆரம்பிக்கிறது? உங்களுடைய வார்த்தை. இப்போ நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துல வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் உபாகத்துல வாசித்தோம், நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி நீ எதை தெரிந்து கொள்? ஜீவனை. அப்ப ஜீவனை தெரிந்து கொள்ளனா உன் வார்த்தை எதுவா இருக்கணும்? ஜீவனமா இருக்கணும். உங்க வார்த்தை எதுவா இருக்கணும்? ஜீவன், லைஃபா இருக்கணும். அது கட்டுகிறதா இருக்கணும், அது உயர்த்துகிறதா இருக்கணும், அது மோட்டிவேட்டா இருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில அது கிரியை செய்யும். அந்த வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தையின் உலகத்துக்குள்ள போக போறோம். இப்ப ஜெபம் ஏன் கேட்கப்படலைன்னா, ஜெபத்துல நாம் எதை சூஸ் பண்ணி பேசணும், எந்த ஜெபத்துல எதை சூஸ் பண்ணி பிரேயர் பண்ணணும் என்று கிறிஸ்துவா இருக்கிற நமக்கு 101% தெரியாது. எதை ஜெபிக்கணும்? அதான் ஒரு அம்மா பைபிள் வசனம் சொல்லுதுல்ல, இந்த மலையை பார்த்து நீ பயந்து அப்பால போனாது போன்ற வசனத்தை ஒரு மலைக்கு முன்னாடி போய் சொன்னாங்களாம். சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தா அந்த மலை அங்கேதான் இருந்தது. அந்த அம்மா சொன்னா, எனக்கு அப்பே தெரியும் இந்த மலை ஆகாது, போகாது, நவராது. அப்போ ஜெபத்துல கூட நீங்க அப்படிதான் நாம் ஜெபிக்கிறோம். வளவளன்னு ஏதோ ஜெபிக்கிறது இல்ல. ஜெபம் என்றால் வார்த்தையை தேர்ந்தெடுத்து பேசணும். நீங்க ரொம்ப லாங் பிரேயர் பண்ணது கடவுள் பார்க்கிறது இல்ல. நீங்க ஷார்ட்டா பண்ணாலும் அந்த வார்த்தை எவ்வளவு வசனம் காட்டின, இது எல்லாம் எதில் அடிப்படையில் இருக்குதுன்னா வார்த்தை. நான் பேசுகிற வார்த்தை அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. அப்ப ஜெபத்துல நீங்க ஏதோ ஒன்று பேசியிருந்தா அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதும் இல்ல பதில் கொடுக்காது இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய வார்த்தை. ஏதோ நான் 1 hour 3 hours போறோம் ஜாப் பண்ண நந்துறோம் அப்படி இல்ல. நீங்க பேசுகிற வார்த்தை அடிப்படையில உங்க ஜெபம் கேட்கப்படும். அப்ப ஜெபிக்கும் போது உங்க வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஜெபத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போதுவே, ஆண்டவரே நான் பாவில பாவி, பிரதான பாவி, நான் ஒரு தூசி குப்பை, நான் ஒண்ணு இல்லாதவன் அப்படின்னு ஆரம்பிச்சுவேன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. இல்லைங்களா? ஏன்னா உங்க வார்த்தைய ராங். உங்க ஜெபம் ஆரம்பிக்கும் போது நான் ஒண்ணு இல்லப்பா, நீதான் எல்லாம்ப்பா அப்படின்னு ஜெபிப்பான். நீ ஒண்ணு கிடையாது. அப்ப ஒண்ணு கிடையாதுன்னு ஜெபம் பண்ணா கேட்குமா? ஏன்னா நீ தான் டிக்ளேர் பண்ணிட்ட, நான் ஒண்ணு இல்ல, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, நான் ஒரு மண்ணு, நான் ஒரு பாவி. ஜெபத்துல அதிகமான சொல்லுவாங்க, நான் ஐ அம் சின்னர். அப்போ பாவின்னு அப்ரோச் வந்தாவே அந்த ஜெபம் பரலோகத்துல கேன்சல் பண்ணப்படும். ஏன்னா நீங்க வார்த்தை தான் எடுத்து பேசுறீங்க. அந்த வார்த்தை சூஸ் பண்ணி இப்போ மரணத்தின் வார்த்தை பேசுறீங்க, லைஃப் வார்த்தை கிடையாது, சாபத்தின் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லை, கேட்கப்படாது. அப்ப நாம் ஜெபம் ஏன் கேட்கப்படலைன்னா ஜெபத்துல நாம் சூஸ் பண்ணுகிற வார்த்தை சரியில்லை. ஜெபத்தை பார்த்திருக்கலாம், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், ரொம்ப ஆவிக்குரியலாம் ஜெபத்தை கேட்பாங்க. பாருங்க, அவங்க ஜெபத்துல நெகட்டிவா தான் பேசுவாங்க, நெகட்டிவாவே தங்களை தாழ்த்தி ஜெபிப்பாங்க. அது தாழ்த்துவது கிடையாது. நீங்க ஒண்ணுன்னு ஜெபம் பண்ணாவே அது ரொம்ப பெருமையான மேன்மையான ஜெபம் கிடையாது. நீங்க ஒண்ணு இல்ல, நான் ஒரு பாவி புழு பூச்சின்னு சொன்னாவே அந்த வார்த்தை அந்த உலகத்திற்கு போகும். அப்போ பிசாசு அந்த உலகத்துல வேலை செய்யும். ஆனா விசுவாசிங்க பார்த்தா வர 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 ரொம்ப கீழே போயிடும். ஏன்? ஜெபத்துல அவங்க வார்த்தையை தவறா பயன்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஆதாமுக்கு கொடுத்தா நீ மரணத்தையும் ஜீவனையும் சூஸ் பண்ணு. ரெண்டு இருக்குது அங்க, சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும், ஜீவனையும் மரணத்தையும் வைத்தார். ஆனா அவன்
அவன் எதை சூஸ் பண்ணா? மரணத்தை சூஸ் பண்ணான். அவன் சாபத்தை சூஸ் பண்ணான். திட்ட உபாகத்தான சொல்றாரு, ரெண்டு இருக்குது, ஆனா நீயும் உன் சந்ததியும் பிழைத்துக் கொள்ளும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள். ஏன்? ஜீவ வார்த்தையை நீ எடுத்து பேசு. ஜெபத்துல இந்த ஜீவ வார்த்தை எடுத்து பேசணும். அந்த பிரேயர் தான் 100% ஆன்சரிங் யுவர் பிரேயர். நம் ஜெபம் 100%. நீங்க ஜெபிக்கிற அத்தனை ஜெபத்துக்கு பதில் உண்டு. எப்பொழுது நீங்க சூஸ் பண்ற ஜெபத்துல பேசுகிற வார்த்தையின் அடிப்படையில. லபலபன ஏதோ ஒன்று பேசுறது இல்லை. கரெக்டான வார்த்தை நீங்க சூஸ் பண்ணா உங்க வார்த்தை அது ஜெபத்துல வெற்றி கொண்டு வரும். அதனால்தான் தீமையும் நன்மையும் சாபமும் ஆசீர்வாதமும் மரணமும் ஜீவன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை சூஸ் பண்ணு, ஜீவன். அப்ப பேசுகிற வார்த்தை சூஸ் பண்ணி பேசணும். சும்மா பேசுன அப்படி கிடையாது. சும்மா பேசினாலும் அந்த வார்த்தை இந்த உலகத்திற்கு போயிடும். நீங்க கரெக்டா பேசினாலும் அந்த வார்த்தை உலகத்திற்கு போகும். ஏன்னா வார்த்தை என்பது ஒரு உலகம். நீங்க பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு உலகத்திற்கு போயிடும். நீங்க ஜீவனை பேசினா ஜீவ உலகத்திற்கு போகும். மரணத்தை பேசினா மரண உலகத்திற்கு. ஏன்னா பிசாசும் ஒரு ராஜ்யம் ஒரு உலகம் மாறி செயல்படுறான். அவனுடைய தள்ளப்பட்ட தூதர்கள். அவங்களுக்கு என்ன தேவை? நீங்க பேசுகிற வார்த்தை. அப்போ ஜெபம் மைனஸ் பண்ணிட்டே இருக்கிறான். ஏன்? நான் பேசுகிற வார்த்தை அவனுக்கு அவன் உலகத்திற்கு கொடுத்து கொண்டு. அதே மாதிரிதான் பரலோக தூதர்கள். உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா உங்க ஜெபத்துல நீங்க பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜெபம் முக்கியமா? ஜெபத்துல நீங்க பேசுகிற வார்த்தை முக்கியமா? நாம என்ன சொல்றோம்? ஜெபிக்கிறியா கேட்டுட்டே இருக்கோம். ஏதாவது பண்ண ஜெபம் பண்ணு, ஏதாவது பண்ண ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஆனா ஒரு ரிசல்ட். ஏன்னா ஜெபத்தை மைனஸ் பண்ண வைக்கிறது நீங்கள் பேசுகிற வார்த்தை. ஜெபத்தை சக்சஸ் பண்ண வைக்கிறதும் நீங்க பேசுகிற வார்த்தை. இன்னும் இதுல டீப்பா போகணும். இதை நீங்க கேட்டீங்கன்னா ஜெபத்துல வெளிச்சம் வந்ததுன்னா நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஷார்ட்டா இருந்தாலும் அது பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமென். 100% ஆன்சர் கொடுக்கிறேன். ஆமென். கொஞ்ச நேரம் சர்ச் இருக்குல்ல, ஜெபம் முக்கியம். ஆனா ஜெபத்தை விட நீங்க ஜெபத்துல பேசுகிற அதான் நீங்க பாயிண்ட். ஏதோ காத்துல விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணீங்களா? பண்ணா. ஆனா ஜெபத்துல என்ன பண்றீங்க? பேசுகிற வார்த்தை கவனிங்க. சும்மா லாங் பிரேயர் இல்ல, கரெக்டா வார்த்தை ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. வார்த்தை அது எவ்வளவு வசனம் காண்பித்தேன், அது எல்லாம் ஜீவன் இருக்குது. அங்க இருந்துதான் எல்லாம் உங்களுடைய எல்லாமே பேசுகிற வார்த்தை. ஜெபத்துல உங்க வார்த்தை வரணும். எத்தனை பேர் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜீவ வார்த்தை பேசி நீங்க ஜெபிக்கணும். அப்போது நீங்க பண்ற ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் பதில் உண்டு. 100% நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க ஜெபிக்கிற அத்தனை ஜெபத்துக்கு நான் உண்டு பதில். ஆமென்.